Hey Shinobis, so இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா நம்ம டிராயிங் லைனை வந்து இம்ப்ரூவ் பண்றதுக்கான 3 டிப்ஸ் தான் பார்க்க போறோம். நீங்க இந்த சேனலுக்கு புதுசு அப்படினா என் பேர் தான் விக்கி. எனக்கு மாங்கா அனிமி சரியா பிடிக்கும். நான் இப்ப அதை லேர்ன் பண்ணிட்டு இருக்கேன். நான் லேர்ன் பண்றதை உங்களோட ஷேர் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த சேனலோட மோட்டோ. நீங்க யாரும் இந்த மாதிரி பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா சேர்ந்து வரையலாம். இன்னும் நீங்க யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஐயா புள்ளியா இருக்குங்கய்யா. இன்னைக்கு என்னடா டிப்ஸ் சொல்றேன்னு சொல்லிட்டு புள்ளியா வச்சிட்டு இருக்கான் பாத்தீங்க அப்படின்னா இந்த டாட்ஸ் மூலமா தான் நம்ம வந்து லைனை இம்ப்ரூவ் பண்ண போறோம். எப்படி அப்படின்னா ஃபர்ஸ்ட் பார்க்க போறது கனெக்டிங் த டாட்ஸ். இந்த மெத்தட்ல என்ன பண்ணலாம்னா ரேண்டமா நிறைய இடத்துல வந்து டாட்ஸ் வச்சுக்கலாம். இந்த டாட்ஸை வந்து நீங்க லைன் மூலமா கனெக்ட் பண்ணணும். இதுதான் வந்து உங்களோட ஃபர்ஸ்ட் டாஸ்க். இங்க கொஞ்சம் டாட்ஸ் வச்சிருக்கல, சோ இதை நான் ரேண்டமா இதை நீங்க ஸ்ட்ரைட் லைன்ல தான் கனெக்ட் பண்ணணும், கிராஸ்ல தான் கனெக்ட் பண்ணணும்னு இல்லை. நீங்க நார்மலா உங்களுக்கு தோன்ற டாட்ஸ்ல வந்து கனெக்ட் பண்ணுங்க. இந்த டாஸ்கோட ஃபோக்கஸ் வந்து நீங்க டைரக்டா 2 டாட்ஸை கனெக்ட் பண்ணணும் ஒரு லைன் மூலமா. இவ்வளவுதான். ஸோ நீங்க எந்த டாட்டை வேணாலும் கனெக்ட் பண்ணிக்கோங்க, பிரச்சனை இல்லை. உங்களோட ஃபோக்கஸ் ஃபுல்லா நீங்க எந்த பாயிண்ட்ல கனெக்ட் பண்ண போறீங்களோ அதுல மட்டும்தான் இருக்கணும். நடுவுல வர மாட்டேங்குதப்பா, வந்துருச்சு. இதுல நம்ம ரெண்டாவதா பார்க்க போறது லைன் கிராசிங். நார்மலா நம்ம ஒரு ஸ்கெட்ச் வரைகிறப்ப நம்ம 3 டைப் ஆஃப் லைன் வந்து யூஸ் பண்ணுவோம். அதுதான் மோஸ்டா யூஸ் பண்ணுவோம். லைக் சிஎஸ் ஸ்ட்ரைட் லைன் அப்படின்னு சொல்லி 3 டைப் ஆஃப் லைன் வந்து யூஸ் பண்ணுவோம். இந்த 3 டைப் ஆஃப் லைனை வந்து இங்க உள்ள நீங்க டாட்ல வந்து கனெக்ட் பண்ணணும். இதுதான் வந்து நெக்ஸ்ட் டாஸ்க். இந்த லைன் வந்து வெர்டிகலாவும் இருக்கலாம், ஹரிசாண்டலாவும் இருக்கலாம், இல்ல கிராஸா கூட இருக்கலாம். அது பிரச்சனை இல்லை. பட் நீங்க ஸ்ட்ரைட் லைன் வரையணும். அந்த ஸ்ட்ரைட் லைன் வந்து இதை கிராஸ் பண்ணி போகணும். இந்த டாட்டை வந்து கிராஸ் பண்ணி போகணும். அது லைன் வந்தாலும் சரி, சிஎஸ் வந்தாலும் சரி, அந்த டாட்டை கிராஸ் பண்ற மாதிரி நீங்க வந்து கண்டினியூவா பிராக்டிஸ் பண்ணுங்க. இதுல நம்ம தேர்ட் டிப்பா பார்க்க போறது மறுபடியும் ஃபர்ஸ்ட் வச்ச மாதிரியே இங்க புள்ளி வச்சுக்கலாம். அந்த டெக்னிக் முடிச்சோம் மறுபடியும் நம்ம அதை பார்க்க போறோமா அப்படின்னா கிடையாது. இதுவும் அதுவும் வேற. இது எதுக்கு அப்படின்னா கண்ட்ரோலிங் ஸ்பீட். இப்போ நான் இங்க ஒரு ஸ்கெட்ச் பண்றேன் பாருங்க. இந்த டாட்ல இருந்து நான் இங்க கனெக்ட் பண்றப்ப நான் ரொம்ப ஸ்லோவா வந்து வரைகிறேன். ஸோ அதனால என்னோட லைன்ஸ் வந்து ரொம்பவே வந்து ஷேக் ஆகுது. இதே நான் ஸ்பீடா வரைஞ்சேன் அப்படின்னா என்னோட டார்கெட் வந்து என்னோட லைன் தாண்டி போகுது. அதே நான் வந்து இந்த ஸ்பீடை வந்து கண்ட்ரோல் பண்ணி என்னோட லைனை கண்ட்ரோல் பண்ணி நான் வரைஞ்சேன் அப்படின்னா என்னால இந்த ஈஸியா இந்த டாட்டை வந்து என்னால் கனெக்ட் பண்ண முடியுது. இதுக்கு தேவைப்படுறது கண்ட்ரோலிங் ஸ்பீட். இதை ப்ராக்டிஸ் பண்ண நல்லாவே உங்களோட லைன்ஸ் வந்து இம்ப்ரூவ் ஆகும். உங்களோட கண்ட்ரோல் வந்து சூப்பராக இம்ப்ரூவ் ஆகும். இந்த லைன் எக்ஸசைஸ்ல மோஸ்டா பிகினர்ஸ்ல இருந்து இன்டர்மீடியட் லெவல் வரைக்கும் மோஸ்டா பண்ற ஒரு காமன் மிஸ்டேக் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஷார்ட் லைன் ஸ்கிராட்ச். நானுமே வந்து இப்போ வரைக்குமே பண்ணிட்டு இருக்கேன். என்னால அது வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கேன் இப்பதான். பட் இது மாதிரி ஷார்ட் ஸ்கிராட்ச் பண்ணோம் அப்படின்னா நம்மளால வந்து ஒரு ஃப்ளோவா வந்து ஒரு லைனை வரைய முடியாது. அது வந்து ஒரு கான்ஃபிடென்ட்டே இல்லாத லைன் மாதிரி இருக்கும். நம்ம எந்த டிராயிங் வரைஞ்சாலுமே கான்ஃபிடென்ட்டே இல்லாத லைன் மாதிரி இருக்கும். ஸோ அதை ரெடியூஸ் பண்ணுறதுக்காக நீங்கள் வந்து நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இதுக்கு முன்னாடி சொன்ன எல்லா ப்ராக்டிஸுமே நீங்கள் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்கள் ஸ்கெச்சஸோட அவுட்புட் பார்க்குறப்ப உங்களுக்கே தெரியும் நம்ம லைன்ஸ் வந்து எவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக இருக்குன்னு. இந்த லைனை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நம்ம கண்டிப்பாக அவாய்ட் பண்ண வேண்டிய இடம் இந்த ஷார்ட் ஸ்கிராட்ச் லைன்ஸை வந்து நம்ம வந்து கண்டிப்பாக நம்ம கண்ட்ரோல் பண்ணணும். ஃபைனலாக ஒரு போனஸ் டிப் என்ன அப்படின்னா இதை வந்து கோஸ்டிங் மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கோஸ்டிங் மெத்தடில் நீங்கள் ஒரு சர்க்கிள் வரைய போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வரைய போகிற சர்க்கிள் வந்து நீங்கள் ட்ரா பண்ணக்கூடாது. பட் உங்கள் கை வந்து அந்த மோஷன்லேயே இருக்கணும். ஒன்ஸ் கான்ஃபிடென்ட்டாக நான் சர்க்கிள் போட போகிறேன் அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நீங்கள் ட்ரா பண்ணணும். அது வரைக்கும் உங்கள் கை வந்து அந்த மோஷனில் இருக்கும். ஸோ இந்த ஷேப் தான் போட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இது சர்க்கிளுக்கு மட்டும் இல்லை, ஒரு லைன் ஒரு கர்வ் வரைகிறீங்கனாலும் இதை வச்சு நீங்கள் ரஃப் ஸ்கெட்ச் வரையலாம். இது மூலமாக நீங்கள் வந்து இந்த நான் சொன்னல காமன் மிஸ்டேக் பண்ணுறாங்கன்னா அதை வந்து நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணலாம் இந்த கோஸ்டிங் மெத்தட்னால. இதெல்லாம் தாண்டி முக்கியமாக என்ன பண்ணணும்னா கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணணும். இது வந்து நம்ம ஒரு நாள் 2 நாளில் வர்றது கிடையாது. இது இயர்ஸ் கணக்கில் எடுத்துக்கும். கண்டிப்பாக நீங்கள் தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களோட லைன் மட்டும் இல்லை உங்களோட ஸ்கெட்சஸ் இன்னும் உங்களோட ஆர்ட் ஸ்கில் வந்து இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதனால நீங்கள் வந்து எந்த ஒரு கட்டத்துலேயும் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறதை விட்டுறாதீங்க. சப்போஸ் உங்களுக்கு டைம் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னாலும் சும்மா நார்மலாக ஏதாச்சும் இந்த லைன் ப்ராக்டிஸ் ஆச்சு பண்ணி பாருங்க. அதுக்கு தான் இந்த வீடியோ முக்கியமாக போட்டது. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் நான் வந்து உங்களை பார்க்குறேன். இல்லை உங்களுக்கு எதுவும் வீடியோ இது மாதிரி போடணும் அப்படின்னா கண்டிப்பாக மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அது வரைக்கும் உங்கள்கிட்ட இருந்து டாடா சொல்லிக்கிறேன்.